கன்னிராசியை பொறுத்தவரை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பலன்களை நாம் எடுக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசியில தான் சுக்கிரன் நீசம் அடைகிறார். இப்போ காதலில் இருக்கக்கூடிய நபர்கள், புதிதாக காதலிக்கலாம்னு பயணிக்கக்கூடிய நபர்கள், நீச சுக்கிரனுடைய மெயின் டார்கெட்டே உங்களுடைய ராசி தான். சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே நீசம் ஆவதனால் ரொமான்ஸ் ஃபீலிங் என்பது சுத்தமாக வராது. குறை சொல்வதே வேலையாக உங்களுடைய பார்ட்னர் இருப்பார். நீங்க என்ன பண்ணாலும் சரி, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களை மூட் அவுட் செய்வதற்கு தயாராக இருப்பார். திடீர் துறவரம் போயிடலாமா, காதலாவது கத்திரிக்கையாவது காசிக்கு போலாமா, லவ் பார்ட்னரிடம் பல்பு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதனால் மனசுக்குள் ஒரு குழப்பம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். முடிவு என்னன்னா, இந்த மாதம் காதல் விஷயத்தில் நோ கமெண்ட்ஸ். ஓப்பனா சொன்னா மிஞ்சுவது ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டன், அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். கன்னிராசியை பொறுத்தவரை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பலன்களை நாம் எடுக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசியில தான் சுக்கிரன் நீசம் அடைகிறார். இப்போ காதலில் இருக்கக்கூடிய நபர்கள், புதிதாக காதலிக்கலாம்னு பயணிக்கக்கூடிய நபர்கள், நீச சுக்கிரனுடைய மெயின் டார்கெட்டே உங்களுடைய ராசி தான். சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே நீசம் ஆவதனால் ரொமான்ஸ் ஃபீலிங் என்பது சுத்தமாக வராது. சார் நான் ரொம்ப ஸ்டைலான ஆள் சார்,
நான் ரொம்ப ட்ரெண்டிங், நான் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டு, நான் ரொம்ப வைரல், நான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு ஃபேஷன் டிசைனர் ரேஞ்சுக்கு நான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. எனக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களை பத்தி நன்றாகவே தெரியும். இவர்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஹை லுக்காக இருப்பார்கள், ஸ்மார்ட்டாக இருப்பார்கள்னு. ஆனா என்ன பண்றது, ராசியில் சுக்கிரன் டெபிலிட்டேட்டட், குறை சொல்வதே வேலையாக உங்களுடைய பார்ட்னர் இருப்பார். நீங்க என்ன பண்ணாலும் சரி, இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களை மூட் அவுட் செய்வதற்கு தயாராக இருப்பார். திடீர் துறவரம் போயிடலாமா, காதலாவது கத்திரிக்கையாவது காசிக்கு போலாமா, திருவண்ணாமலைக்கு போலாமா, கிரிவல பாதையில எங்கேயாவது 2 நாள் தங்கிட்டு வரலாமா, இல்ல இதையெல்லாம் தூக்கி போட்டு வாழ்க்கையில் நாம் ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஞானி போல் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். சாட்டானுடைய பார்வைங்கிறது என்னன்னா, சீரியஸாக உங்களுடைய ராசி மேல் வந்து விழுவதனால் ஜாலியாக இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நீங்களே சில சமயம் குடும்ப பிரச்சனை, பழைய பிரச்சனைகளை எல்லாம் பேசி லவ் பார்ட்னரிடம் பல்பு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதனால் மனசுக்குள் ஒரு குழப்பம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். முடிவு என்னன்னா, இந்த மாதம் காதல் விஷயத்தில் நோ கமெண்ட்ஸ், ஓப்பனா சொன்னா மிஞ்சுவது ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதில் திருமணம் ஆன நபர்களை நாம் எடுத்து பார்ப்போம். ஏற்கனவே உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில், அதாவது 7ஆம் வீட்டில் சாட்டன் அப்படிங்கிறவர் உக்கிரமாகவும் வக்ரமாகவும் இருக்கிறார். ராசியில் நீசமான சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, உங்களை அவமானப்படுத்துவதற்கு, இன்னும் ஓப்பனா சொன்னா உங்களை தள்ளி விடுவதற்கு ஒரு புதிதாக ஒரு நபர் அறிமுகம் ஆவார். ஏன்னா சுக்கிரன் வந்து இங்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் அது இளைய கலத்திரத்தை குறிகாட்டுகிறது. அப்போ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு புது நபர், குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடத்தில், பயணங்களுக்கு நாம் போகக்கூடிய இடத்தில், ஒரு பொருளை நாம் விற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்தில் அறிமுகமாகக்கூடிய நபர்கள். ஏன்னா சுக்கிரன் டிராவல் ஆகக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் காரகத்துவத்தில் முதலில் சூரியன், சந்திரன், பிறகு செவ்வாய்ங்கிறதுனால் இதைத்தான் குறிகாட்டுகிறது. முதல்ல நம்மளை அப்படியே ஒரு மயிலிறகால் வருடுவது போல், அப்படியே ஒரு நல்ல கவிதை பாடுவது போல் ஒரு பொயட்டிக்காக அறிமுகம் ஆவார்கள். இதையெல்லாம் சைலண்டா 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா, உங்களுடைய பிரதர் சிஸ்டர், இன்னொன்னு உங்களுடைய லைஃப் பார்ட்னர். குழந்தைகளும் சில இடங்கள் இந்த விஷயத்தை ரொம்பவும் ஈஸியாக ஒரே ஒரு செகண்டுக்குள் கவனித்து விடுவார்கள். உங்க மொபைல் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தா எல்லாமே பளிச்சு என்று அவர்கள் கண்ணில் பட்டுவிடும். ஓப்பனா சொன்னா உங்களுக்கு தலைவலி ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 2 அசுப கிரகங்களின் விஷ பார்வை வந்து விழுகிறது. இதுதான் வெளியில போற ஓனனை தூக்கி ஏதோ மடியில போட்டுக்கிட்டது அப்படின்னு சொல்வதை போன்ற ஒரு நிலைமை ஏற்படும். தேவையில்லாத டென்ஷனும் தேவையில்லாத தலைவலியும் ஏற்படும். காரகத்துவத்தில் சுக்கிரன் இங்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதால் இது வெறும் லவ், காதல், காமம், உணர்வுகள் அப்படிங்கிற மாதிரி மட்டுமல்லாமல், சில இடத்துல ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் எடுக்க போகிறேன், ஒரு ஷார்ட்கட்ல போய் ஒரு பயணத்தை நான் அடைய போகிறேன், இல்லைன்னா ஏதாவது ஷார்ட்கட்ல சில மந்திரங்களை, சில இச்சா சக்திகளை, சில கிரியா சக்திகளை, நாம் வேறு விதமான மந்திரங்களை எல்லாம் ஜெபிப்பதன் மூலம் அந்த ஒரு நிலையை, அந்த ஒரு சித்தியை நாம் அடைந்து விடலாம். இதனை வைத்து நாம் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கலாம், அடுத்த இடத்துக்கு நாம் போகலாம், இப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய நபர்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓப்பனா சொன்னா எந்த விதமான ஷார்ட்கட்டும் நமக்கு இந்த இடத்தில் ஒத்து வராது. குறிப்பாக பார்வை கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள், சுக்கிரன்கிறது ஒளி கிரகம், கண்கள் நேத்திரத்துல ஏதாவது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இந்த மாதம் முடியும் வரை நீடிப்பதற்குண்டான அமைப்பு என்பது ஏற்படும். டயபெட்டிக்
என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் கவனமாக தங்களது உடலை பத்திரமாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது காதல் காமம் மட்டுமல்லாமல் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக, இல்லை இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக, அதாவது இடத்துக்கு நீங்க தவணையாக பணத்தை கட்டுங்கள், வெகு நாட்கள் கட்டின பிறகு நாங்கள் அந்த இடத்தை உங்களுக்கு ரெஜிஸ்டர் செய்து தருகிறோம், இல்லைன்னா நீங்கள் சிட்டு போடுங்கள், உங்களுக்கு கடைசியாக வரக்கூடிய பணம் மொத்தமாக வரும். இப்படி எல்லாம் ஓப்பனா சொன்னா வடிவேல் சார் சொல்ற மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு ஸ்கெட்ச் போட்டு நம்ம யாரோ ஒரு நபர் கண்டிப்பாக துரத்துவார். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த வக்ரத்தின் உக்ரம் அப்படிங்கிறது பூரணமாக நம்மை பாதிக்கிறது. இதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, மேலும் குறிப்பா இங்க செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வருவதனால் செவ்வாயுடைய மிருகசீஷம், அவிட்டம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த நாட்களில் வருகிறதோ அந்த நாட்களில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக இவர்கள் எடுத்துக்கொண்டால் தலையை நோக்கி வரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும், அதாவது தலைப்பாகையுடன் போய்விடும். மேலும் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பது தான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அவையெல்லாம் ஒன்றுக்கு இரண்டாக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும், சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல் காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10 வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.